ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி வெரைட்டி செய்ய போகிறோம். என்ன சட்னி அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்பயும் நீங்கள் இட்லி தோசைக்கு வைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து என்ன வித்தியாசமான சட்னி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா கூடவே 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் போட்டிங்கன்னா 3 தக்காளி போடணும். 3 வெங்காயம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 4 தக்காளி போட்டுக்கோங்க. எப்பயுமே தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த புளிப்பு சுவையோட சட்னி எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் இதை கடகடன் நம்ம குயிக்காக சாப் பண்ணிக்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1-2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு. இந்த உளுந்து பருப்பு இந்த சட்னிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதை போட்டுட்டு இதிலிருந்து பொன்னிறமாக நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதில் பெரிய வெங்காயம் போடுறதை விட சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் அப்படியே ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 10-12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஹைலைட் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் ஒரு 5-6 மிளகா பக்கம் போட்டிருக்கேன். இப்போ இதில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நாட்டு தக்காளி பழம் கிடச்சி போட்டிங்க அப்படின்னா சட்னி வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சட்னிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்த மாட்டோம் இல்லைங்களா, பட் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சுவை வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. எப்பயுமே சட்னி ஆற விடாமல் அரைக்காதீங்க, நல்லாவே இருக்காது ருசி. நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தண்ணி வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தக்காளிலேயே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். சட்னியை பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக வெள்ளன்னு அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சிக்கலாம். சட்னி உங்களுக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு குயிக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதிக பொருள்லாம் போட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிட்டு வந்துட்டு தட்கா பேனில் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஒரு தாளிப்பு. இது கொடுக்காமல் இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மனம் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக சேர்த்தாச்சு. அடுத்ததாக சட்னி பண்ணியாச்சு. நல்லா முருகலாக ஒரு தோசை ஊற்றிடுவோமா. எப்பயும் போல் ஜம்முன்னு ஒரு முருகலான தோசை ஊற்றிக்கலாம். இது இட்லியோட தோசையோடவெல்லாம் ஃபென்டாஸ்டிக்கான காம்போவாக இருக்கும். கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி வேணால் வச்சுக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். எவ்வளோ தோசை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா கீ போட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான நம்மளோட தோசையும் ரெடி. அவ்வளோதான். இந்த தோசை அப்புறம் இந்த சட்னியோட நீங்களும்
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் லக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.